ஆக்ட்ரஸ் சமந்தா செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஏன் இந்த ஒரு டாக் இப்போ சமீபத்தில் எழுந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்ட்ரஸ் சமந்தா அவர்களுக்கு நாக சைத்தன்யா அவர்களோட மேரேஜ் நடந்திருந்துச்சு. ஒரு சில தனிப்பட்ட காரணங்களால் இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் த டிவோர்ஸ் இவங்க ரெண்டு பேருமே சிங்கிளாக இருந்து வந்த நிலையில் சமீபத்தில் நாக சைத்தன்யா அவர்களுக்கு பிரபல பாலிவுட் ஆக்ட்ரஸான சோபிதா அவர்களோட என்கேஜ்மெண்ட் நடந்திருந்துச்சு. அண்ட் கூடிய சீக்கிரமே அவங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில் இவரே செகண்ட் மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஆக்ட்ரஸ் சமந்தா அவர்களும் செகண்ட் மேரேஜுக்கு ரெடி ஆவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு கேள்வி இப்போ ரொம்பவே வலுவாக போகிற அளவுக்கு சமந்தா அவர்கள் ஒரு இடத்துல ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நாக சைதன்யா அவர்களோட என்கேஜ்மெண்ட் நடந்த அன்னைக்கு சமந்தாவோட ரசிகர் ஒருத்தர் யூடியூப்ல வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, அவர் வீட்டிலேருந்து துணியெல்லாம் எடுத்து கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டு சமந்தா அவர்களோட வீட்டுக்கே போயிட்டு அவங்க கிட்ட நின்று பேசுகிற மாதிரியும், கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் இருக்கேன், எல்லா டைமும் உங்க கூட நான் இருப்பேன், எனக்கு ஒரு 2 years டைம் கொடுங்க, ஃபினான்ஷியலி நான் இண்டிபெண்டன்ஸ் ஆகிடுறேன், என்ன மேரேஜ் பண்ண உங்களுக்கு சம்மதமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு வீடியோ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத வரையில் சமந்தா அவர்களே அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எல்லாம் ஓகே, நீங்கள் என்னை கன்வின்ஸ் பண்ண இடம் என்ன தெரியுமா, பின்னாடி ஜிம் வச்சுருந்தீங்க இல்லையா, அதுலேயே நான் கன்வின்ஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போகுது. சமந்தா அவர்கள் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுமே செகண்ட் மேரேஜுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு சோல்மேட் அவங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக அவங்க இதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. மேலும் நாகார்ஜுனா அவர்களுமே அதான் சொல்லியிருந்தாரு. அப்போவும் அவங்க இண்டிபெண்ட்டாக தான் இருந்தாங்க, இப்போவும் அவங்க இண்டிபெண்ட்டாக தான் இருக்காங்க. எப்போதுமே அவங்க கரெக்டான முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க. அவங்களோட லைஃப்பில் இதுக்கப்புறம் அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் சமந்தா அவர்கள் அவங்களுக்கான ஒரு சோல்மேட் கிடைச்சா கண்டிப்பாக செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் விக்ரம் அவர்கள் ரீசெண்டாக தங்கலான் படத்தோட ஒரு ப்ரொமோஷன் ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தார். அந்த ஒரு ஈவெண்ட்டில் அவரோட ரசிகர்களை மேடைக்கு வர சொல்லி அழைக்கும் போது அங்கே யாருமே வரலை. இது ரொம்பவே வைரலாக போயிருந்துச்சு. சமீபத்தில் இன்னொரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணும்போது இந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. விஜய் அஜித் அளவுக்கு உங்களுக்கு ரசிகர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு விக்ரம் சார் ரொம்பவே கடுப்பாகி ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நானும் சாமி தூள் போன்ற கமர்ஷியல் படங்கள் கொடுத்துருக்கேன், மிகப்பெரிய வெற்றிகளை பார்த்துருக்கேன், எனக்கு ரசிகர்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும், தியேட்டர் போய் பாருங்கள் எல்லா படத்தையும் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு, எனக்கு எல்லா தரப்பு ரசிகர்களுமே ரசிகர்களாக இருக்காங்க, அதுதான் என்னோட பலம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொன்னார்னா, நான் நினச்சிருந்தா கமர்ஷியல் படங்களாக பண்ணியிருக்க முடியும், தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சி புதிய முயற்சிகள் பண்ணேன், ஆனால் அதுக்கு இப்போ பலன் கிடைச்சிருக்கு. தங்கலான், வீரதீர சூரன் இந்த படங்கள் எல்லாமே உலக தரத்தில் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்தாரு. ஒருவேளை அவர் கமர்ஷியல் படங்களாக பண்ணியிருந்தா கண்டிப்பாக விஜய் சார் அஜித் சார் மாதிரி இருந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.